தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகள்ல தற்போது உருமாறிய கொரோனா வைரஸ் என்பது வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்திய அளவிலும் பல்வேறு மாநிலங்கள்ல அந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகள் என்பது கடந்த சில வாரங்களாகவே அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் அவ்வப்போது கொரோனா வழக்குகள் என்பது பதிவாகுவதோடு ஆங்காங்கே உயிரிழப்பும் கண்டறியப்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரைக்கும் கொரோனா பாதிப்பால உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 4ஆக இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதங்களில் இருந்து இதுவரைக்கும் 216 நபர்களுக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில அதில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய அளவில் பார்க்கும்போது நேற்று ஒரே நாள்ல 276 நபர்களுக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. நேற்று ஒரே நாள்ல கொரோனா பாதிக்கப்பட்டு தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் 7 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை இந்தியாவில் 4302 நபர்கள் கொரோனாவால பாதிக்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் 44 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 4 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்க உயிரிழப்பை பொறுத்த மட்டும் 76 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் கடுமையான மூச்சு பிரச்சனை, அதாவது சுவாச பிரச்சனை காரணமாகவும் கொரோனா பாதிப்பு காரணமாக நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வயது முதிர்வு மற்றும் பல்வேறு இணைநோய் பாதிப்பின் காரணமாக இவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவரது உயிரிழப்பையும் சேர்த்து இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஜனவரி மாதத்திலிருந்து 4 உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.